வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இந்த வீடியோவில் வந்து இன்ஜினியரிங் பிரிக் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த இன்ஜினியரிங் பிரிக் பற்றி சைஸை பற்றியும் இதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பற்றியும் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் அந்த பிரிக்ஸை எப்படிலாம் பயன்படுத்தி வீடு கட்டலாம், என்ன மாதிரி லுக்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. இப்போ நம்ம இந்த பிரிக்ஸோட எலிவேஷன், இதோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. அந்த படத்துல பாக்குற வீடு வந்து இந்த மாதிரி கோட் பிரிக்ஸ்ல பண்ணப்பட்டது. இது வந்து போது நம்ம வந்து ஏசிசி பிளாக், காங்கிரீட் பிளாக் சைஸ்ல பெருசா இருக்கும். இதனால லேபர் மிச்சமாகும், மெட்டீரியல் மிச்சமாகும். அதே மாதிரி பிளாஸ்டிங் பண்ண தேவையில்லை. எங்க பீம்ஸ் எங்க காலம்ஸ் வருதோ அந்த இடத்துல மட்டும் பிளாஸ்டிங் பண்ணலாம். எங்கெங்க ரூப் காங்கிரீட் போட்டிருக்கோமோ அதை மட்டும் பினிஷிங் பண்றதுக்காக நம்ம நார்மல் பிளாஸ்டிங் பண்ணி பட்டி பார்த்து இந்த மாதிரி லுக் கொண்டு வரலாம். இது வந்து இது தேவைப்பட்டா நீங்க பிளாஸ்டிக் பண்ணலாம். தேவைப்படுறது எதுக்கு பிளாஸ்டிக் பண்ணணும்னா உங்களுடைய எலிவேஷன் வந்து மாற்றி அமைக்கிறதுக்காக நீங்க பண்ணிக்கலாம். ஜென்ரலா இந்த மாதிரி வீடு கட்டும் போது பிளாஸ்டிக் தேவையில்லை. கல் வந்து நார்மல் கல்லோட விலை கூட தான் இருக்கும். இருந்தாலும் அது பிளாஸ்டிக் மற்ற மெட்டீரியல் செலவெல்லாம் குறையிறதுனால இது ஆவரேஜா ஒரு எக்கனாமிக் பில்டிங்காகவும் இருக்கும். நம்ம நார்மல் பில்டிங்ஸோட இது வந்து குளிர்ச்சியும் தரும். பிரிக்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நிறைய கலர்ஸ்ல எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த பாக்குறீங்களா, டர்போ ப்ரௌனு, வார்ம் ஆரஞ்சு, ஓல்ட் இங்கிலீஷ் ரெட்டு, சார்கோலு, டார்க் பிளம், மோச்சா, இந்த மாதிரி வருது கலர்ஸ் வருது. மேல டெக்ஸ்சர்ஸ் ஃபினிஷும் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வருது. நம்ம என்ன மாதிரி கலர் சூஸ் பண்றோம் அந்த மாதிரி பில்டிங்ஸ்ல எலிவேஷன் கொண்டு வரலாம். இது என்ன பியூட்டினா இதுல வந்து பிளாஸ்டிங்கே தேவைப்படாது. எக்ஸ்டீரியர் அவுட்டர் பிளாஸ்டிங், இன்னொரு பிளாஸ்டிங்கே தேவைப்படாது. அப்படியே அந்த பில்டிங் நம்ம வந்து பில்டிங் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு எலிகண்டான லுக்கும் கொடுக்கும். இந்த கல்லை பயன்படுத்தி எலிவேஷன் கூட நம்ம பண்ணலாம். பர்டிகுலர் சைஸ், கலர்ஸ், ஷேப் எடுத்துட்டு அதை பேட்டர்லாம் ரிப்பீட்டட் பண்ணோம்னா நல்ல ஒரு எலிவேஷன் லுக் கொடுக்கலாம். நம்ம வால்ல என்ன மாதிரி டிசைன்ஸ் பேட்டர்ன் எடுத்துட்டு வரலாம். நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன், ஒரு பர்டிகுலர் பிரிக்ஸை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி நமக்கு வேண்டிய எலிவேஷனுக்கு ஈஸியாக எடுத்துட்டு வரலாம். இதுல வந்து அடுக்கி வைக்கிறது தான் மெட்டீரியல் காஸ்ட், மினிமம் லேபர் காஸ்ட் தான் ஆகும். நம்மளுடைய எலிவேஷன் லுக்கை வந்து நம்ம வந்து ஈஸியாக எடுத்துட்டு வந்துடலாம். யூனிக்கா டிஃப்ரெண்ட் ஆங்கிள், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல அந்த எலிவேஷன் எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி போட்டோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், இந்த கல்லை எப்படி எல்லாம் பயன்படுத்தி வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு. ஆர்கிடெக்சர்ல என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ்லயும் ஈஸியா பண்ண முடியும். பிளஸ் லோட் பேரிங் எடுக்கிறதுனால இந்த பிரிக்ஸ் வந்து இன்ஜினியரிங் பிரிக்ஸ்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம நார்மலா என்ன மாதிரி பேட்டர்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கூட இந்த வீட பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரு. பிளஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்ஜினியரிங் பிரிக்ஸ்ல, சாலிட் பிரிக்ஸ்ல பண்ணப்பட்ட வீடு. அந்த வீட்டில் வந்து அவங்க ஜன்னல்லாம் எதுவுமே பண்ணல. பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ்லயே அந்த வீடை வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ரூப்ல வந்து டெரஸ் லைட் கொடுத்துருக்காங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னாக்கா வென்டிலேஷனுக்கு எல்லாம், ஏர் சர்க்குலேஷனுக்கு எல்லாம் அந்த பிரிக்ஸை மாத்தி மாத்தி அடுக்கி அதில் ஓப்பன் கொடுத்து ஏர் சர்க்குலேஷன் வர மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வீட்டோட பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம மாடனா ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசிச்சு இந்த வீடை ஃபுல்லா பண்ணிக்கலாம். இதுக்கு பிளாஸ்டிக் செலவாகாது. பிளஸ் வீட்டை யூனிக்கான டிசைனை ஈஸியா பண்ணலாம். நம்ம என்ன இதுல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, நம்ம வேற மாடர்னா கலர்ஃபுல்லான டிசைன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஒரே யூனிக்கான ஒரு பேட்டர்ன் மெட்டீரியல் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஒரு காமா ஒரு மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் லுக்ல இருக்கும் இல்லையா, மற்றபடி ஒரே மாதிரி கலர்ஸ்ல தான் இருக்கும். அது வந்து சில பேருக்கு பிடிக்காது. அவங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. பிளாஸ்டிக் பண்ணிருக்கணும், ஏதாவது ஒரு லக்ஸூரியா தோரணம் காட்டுற மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. இது வந்து அந்த மாதிரி லுக் ஏற்படுத்த முடியாது. ஆனா இது வந்து ஒரு எஜுகேட்டட் லுக், ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கும் அந்த பிரிக்ஸ் டிசைன். இந்த இன்ஜினியரிங் பிரிக்ஸ்ல கட்டப்பட்ட வீடு இந்த மாதிரி தான் ஒரே கலர்ல இருக்கும். எங்க ஜாயின்ஸ், பீம்ஸ்ல வருதோ அங்க மட்டும் நம்ம பிளாஸ்டிக் பண்ணிட்டு வீடு பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி படத்துல பாக்குறீங்க, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் அந்த வீடு வரும். இதுல என்ன ஒரே டிஃபெக்ட்னா, இது வந்து எலிவேஷன் வந்து பெரிய விதத்துல பண்ண முடியாது. இருக்கிற பர்டிகுலர் டிசைன் பேட்டர்ல தான் நம்ம பண்ண முடியும். இப்ப ஜென்ரலா நான் காமிச்ச 2-3 வீடு இருக்குல்ல, அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல, அந்த மாதிரி கலர்ஸ்ல தான் அந்த வீட்டோட எலிவேஷன்லாம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இந்த எல்லா பிரிக்ஸையும் கம்பேர் பண்ணி அதோட கேரக்டர் என்ன, குவாலிட்டி என்ன, லோட் பேரிங் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.